வணக்கம் சார். என்னையா, என்ன வேணும்? சார், சரணடைய வந்திருக்கேன் சார். சரணடைய வந்திருக்கியா? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு சரணடைய வந்திருக்க? சார், என் பேர் சண்முகம். கோயில்ல பாம்பு வச்சது நான் தான். உண்மையான குற்றவாளி நான் இருக்கிறப்ப நீங்க நிரபராதிகளை கூட்டிட்டு வந்து லாக்கப்ல வச்சிருக்கீங்க. அதனாலதான் சார் சரணடைய வந்திருக்கேன். என்னையா இப்ப திடீர்னு வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஊரு ஜனங்களா இவங்க 3 பேர் தான் குற்றவாளின்னு என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப நீ புதுசா வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சார், நான் தான் குற்றவாளி. என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். யோ, நீ குற்றவாளினா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? திடீர்னு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கற? சார், கோயில்ல பாம்பு வச்சதும் யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருந்தேன். இருந்தாலும் மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாமி வந்து என்ன கொல்ற மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு சார். சாமிக்கு பயந்துதான் உண்மையை சொல்லி சரணடைய வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். அப்பாவியான அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். இந்த சண்முகம் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டீங்களா? இதுல இருந்து இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரியுது. இவன் வாக்குமூலத்தை சாட்சியா எடுத்துக்கிட்டு அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. நீங்க தான் அந்த கார்த்திக் பைய சொல்றத கேட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. விடுங்க எங்களை வெளியே. இன்ஸ்பெக்டர் சார், இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல? எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இதையும் அந்த கார்த்தி பையன் வந்து சொன்னாதான் செய்வீங்களா? சார், பாம் வச்சவனே ஒத்துக்கிட்டப்போ நீங்க யோசிக்கிறது சரியில்லை. இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள் சார், அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். பழனி சார், சொல்லுங்க சார். இவனை கூட்டு போய் லாக்அப்ல வைங்க. எஸ் சார். கோயிலுக்கா பாம்பு வைக்கிற? உள்ள போ, வந்து கவனிக்கிறேன். உள்ள போயா?